கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில உலகத்துல மனுஷர் வாழணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எதுன்னா ஞானம். இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னா கூட ஞானம் ரொம்ப வேணும். படிப்பு வேற, ஞானம் வேற. ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை தான் ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். நல்லா சம்பாதிப்பாங்க, கடங்காராப்பாங்க. எப்படின்னா அது எப்படி செலவு பண்ணுறோன்னு ஞானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு சரியான உறவு கிடையாது. இது காரணம் என்னன்னா ஞானம் இல்லை. பிள்ளைங்களை கூட சரியாக நடத்துறதில்லை. இது என்ன காரணம்? ஞானம் இல்லை. இப்போ ஞானம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதிக்கலையோ ஞானத்தை சம்பாதின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த ஞானம் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. மிருகங்களுக்கு மற்ற இதுக்கு இந்த ஞானம் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஞானம் கொடுக்கப்பட்டது. நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, விவேகி பாவத்தை கண்டு மறைத்து கொள்கிறான், பேதைகளின் இடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த ஞானம் ஒரு ஆளுக்கு இருக்குமானா அவன் என்ன பண்ணுவானா, இந்த பாவத்தை கண்டு அப்படியே மறைஞ்சிக்குவானா. ஞானம் இருக்கிறவன், ஞானம் இல்லாதவன் என்ன பண்ணுவானா, இப்போ நெடுக போய் தண்டிக்கப்படுவாங்க. இப்போது ஞானம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக உலகத்தில் வாழ முடியும். இல்லைன்னா நம்ம நெடுக போய் தண்டிக்கப்படுவோம் வசனம் சொல்லுது. இப்போ ஒரு ஞானம் உள்ளவன் என்ன செய்யணும்னாக்கா, ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? காலையில் எழுந்து, ஞானம் வேணும், காலையில் எழுந்து நல்லா கர்த்தரை துதித்து ஜெபித்து வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்கணும். முதல் நம்ம காலையில் எழுந்துச்சு நம்ம யார்கிட்ட பேசணும்னா கர்த்தர்கிட்ட தான் பேசணும். காலையில் எழுந்துச்சு நம்ம கூட யார் பேசணும்னா கர்த்தர் தான் நம்ம கூட பேசணும். நம்ம அவரோடு பேசினா ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு பேசணும்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும். இது காலையில் எழுந்துச்சு கண்டிப்பாக செய்தாதான் இது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆபத்துக்கெல்லாம் போய் ஒரு நாளில் வர எத்தனையோ ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாது இருப்போம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எழுச்ச உடனே பெரிய படிப்பாளிங்க ஞானி எல்லாமே இருக்காங்க. எழுச்ச உடனே செல்ஃபோன் தான். செல்ஃபோனை எடுத்து என்ன மெசேஜ் வந்துச்சு, என்ன போச்சு, இருக்குது இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குது, இந்த செல்ஃபோனில் என்ன மெசேஜ் வந்துக்குது, என்ன இதுதான் பார்க்குறாங்க. இதே நோண்டுறாங்க, இதே யோசிக்கிறாங்க. யார் என்ன பேசுனாங்க, யார் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்குது, இந்த ஒவ்வொன்றுத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனே நோண்டின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஒரு காலம் நம்ம என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாக வாழவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா ஏதோ இன்ஸ்டாகிராம் எதுலையோ போய் மாட்டிக்கும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது கர்த்தர் சொல்லி ஒரு அம்மா நியூஸில், பாகிஸ்தானில் ஒரு அம்மா, இந்த அம்மாவுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தொடர்பாயிடுச்சான். எப்படி? இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி தொடர்பாந்தெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப பழக்கமாகி போச்சு. 2 பேரும் பழகிட்டாங்க, ரொம்ப பழகிட்டாங்க. பழகின பிறகு அந்த அம்மா கல்யாணம் ஆகி 35 வயசு. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 35 வயசு, 4 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, புருஷனை விட்டுச்சு, வீட்டை விட்டுச்சு, இந்த 4 பிள்ளைங்களை எட்டுக்குன்னு இந்தியாவுக்கு வந்துடுச்சான். இங்கே நேரடியாக அந்த ஆளை பார்த்தா அந்த ஆளுக்கு 22 வயசாம். 22 வயசு வாலிபனம், கல்யாணம் ஆகாத வாலிபனம். இந்த விவகாரம், இந்த விஷயம் என்ன இருக்கும் பாருங்க. காரணம் என்ன? ஞானம் இல்லை. ஏன் ஞானம் இல்லை? இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில், இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப போகிறதுனால என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரில. நம்ம பேசுகிற ஆள், பழகிற ஆள், எந்த தேசம், என்ன வயசு, என்ன காரியம் ஒன்றுமே தெரில. வாழ்க்கையே நஷ்டப்பட்டு பாழாய் போயிடும். ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுய புத்தியில் சாயவே கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை செய்திருவேன், இது என்னால் முடியாத ஒன்றும் இல்லை, எல்லாமே சாதிப்பேன்னு யோசிக்காத. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து.
அப்போது கத்தரை நம்பியாக்கணும். முழு இருதயத்தோடு கத்தரை நம்பிக்கையாரு. இதுதான் கத்தரை நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சினா இந்த மாதிரி சோஷியல் மீடியா எதிரே போய் மாட்டிக்கின்னு என்ன பண்ண, வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போயிடும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்கள். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. அப்போ கத்தரை உறுதியா பற்றிக்கொள்ளும். கத்தரை உறுதியா பற்றி கொண்ட மனதோடு இருக்குமானா, கத்தரையே நம்பி இருப்போமானால் நமக்கு பூர்ண சமாதானம் கத்தர் கொடுப்பார். சுய புத்தியில சாயக்கூடாது. கத்தர் மேல நம் பூர்ண மனசோ பூர்ண இருதயத்தோட பூர்ண மனதோட அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இப்போ கத்தரை உறுதியா பற்றிக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போதான் இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஞானம் எங்கிருந்து வருது, ஞானம் எப்படி வருதுன்னு சொன்னா பாருங்க, கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எங்க அடங்கி இருக்குதான்? அவருக்குள், கர்த்தருக்குள்ள என்ன இருக்குதான்? ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. ஞானம் அறிவெல்லாம் அவருக்குள்ளதான் இருக்குது. அப்போ உனக்கு ஞானம் வரணும்னா நீ யாரோட உறவாடினா, கத்தரோட நீ உறவாடுவாயானா அந்த ஞானம் கண்டிப்பா வரும். அவர் ஞானம் உள்ளவர். நீ அவரோட பழகும் போது, அவரோட பேசும்பொழுது அவர் கண்டிப்பா அவருடைய ஞானத்தை உனக்கு கொடுப்பாரு. இதை விட்டுட்டு நீ பேசுறது பழகுறது சோசியல் மீடியால, இதனால நான் வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போயிடும். அப்போ இந்த ஞானம் அவற்றிருந்தான் நமக்கு வரணும். சார் பாருங்க, இந்த தானியேலை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, அவர் 17 வயசுல நல்ல துரைமார் குடும்பத்துல பிறந்தவர். நல்ல ஞானம் உள்ள மனுஷன் தான், நல்லவர். அவங்க அநியாயமா என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அடிமைகளை பிடிச்சின்னு எங்கே வந்துட்டாங்க, இந்த பாபிலோன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது அங்கே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அவங்களெல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து இவங்க நம்ம ஆட்சியில் நம்ம ஆளுகையில் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாக்கா நம்ம தேசம் பலப்பட்டுருவான்னு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஞானம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஞானம் காரணம் என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, கத்தரோட உறவு. 17 வயசுலேயே அடிமையாக பிடிச்சுன்னு வந்தாலும் 17 வயசுலேயே அவர் எப்படி இருந்தாருன்னா ஞானம் உள்ளவராக இருந்தார். அந்த ஞானத்தை பார்த்து தான் அடட இந்த ஆளுங்க நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணாங்கனாக்கா நல்ல ஒரு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, தானியேல் 6:3 இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். காரணம் என்னன்னா, அவன் தேவனோட நல்ல ஐக்கியமா இருந்தான். நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்னத்துக்கு கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, நான் ஒண்ணுமே பண்ணலையே, எங்களை இந்த மாதிரி அடிமைகளை கொண்டாந்துட்டாங்களேன்னு முறுமுறுக்கவே இல்லை. பாபிலோன்ற இடத்துல அடிமைகளா விற்கப்பட்டாலும் அந்த இடத்துல கூட முறுமுறுக்கலை. கத்தரோட நல்ல உறவாடினாங்க. எப்படி உறவாடினாங்கன்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா கத்தருக்கு பிரியமானதே நாங்கள் செய்யணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தரோட உறவாடுறதுக்கு அடையாளம் பாருங்க. இதே தானியேல்ல 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் போதாது. இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தானியேலுக்கு. என்ன சூழ்நிலைன்னு சொன்னா, நீங்க பாருங்க, இவன் அதிகாரி ஆக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பெரிய போஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. தானியேல் பட்டுன்னு அந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாரு, இந்த தேசத்துல பிறந்து இந்த தேசத்துல வளர்ந்த நம்மளுக்கு கொடுக்காத இது அடிமைகளா பிடிச்சவங்க இவங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறாங்களேன்னு அந்த ஜனங்க ரொம்ப பொறாமப்பட்டு என்ன பண்ண, எப்படின்னா மாட்டி விடணும்னு பார்த்தாங்க. அவர் ஒண்ணுமே தப்பே செய்யலையாம், ஒரு குற்றமும் செய்யலையாம், குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழியா இல்லையாம்.
அப்போ ஒன்று பார்த்தாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் ஜெபம் பண்ணுது, அதனால் இதை வச்சு எதனா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு யோசித்து என்ன செய்தாங்க, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு வேறு ரொம்ப பிரியம் தானியல் மேலே. அப்போ போய் சொல்லிட்டாங்க, பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல் போடுங்க, 30 நாள் அளவும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, உண்மை தான் வணங்கணும், அப்படி போடுங்க பிளான்னா. அவர் கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுச்சு, அப்பா நம்மள சொல்கிறாங்க, நல்லா ஆலோசி சொல்கிறாங்க இந்த ஜனங்கன்னு அவர் நினச்சிக்கினேன். ஆமாம்மா கரெக்டு, அவர் தானியலை பற்றி மறந்துட்டார். சரி சரி செய்யலாம். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அப்படி அந்த இல்லாத அந்த 30 நாளுக்குள்ளே வேறு கடவுளெல்லாம் வணங்கினான்னு வச்சுங்களேன், வணங்கினாக்கா அவங்கள சிங்க கைப்பில் போடணும்னு ஒரு ரூல் பாஸ் பண்ணி அது கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டாங்க. இது எவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. எதுனா செய்யதுப்பார் தானியல், ஆனால் ஜபம் பண்ணால் அவரை பண்ணாது இருக்கவே முடியாது. ஜபம் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி ஒரு ரூல் வந்துடுவேன். அவர் என்ன பண்ணாருன்னா, என்னன்னா ஆகட்டும், நான் மட்டும் ஜபத்தை விட மாட்டேன்னு சொல்லி ரகசியமாக போய் ஜெபம் பண்ணல, வழக்கத்தின்படியே இப்போ மேலே போய் அவர் என்ன பண்ணார், கதவுகள்லாம் திறந்து வச்சுட்டு, ஜெருசலேம் நேர கதவை திறந்து வச்சுட்டு முழங்கால் பட்டு கத்தரை சோத்துட்டு வழக்கம் 3 வேளையும் ஜெபம் பண்ணார். கத்தரை அந்த மாதிரி செய்ததுனால பாருங்க, கத்தரோட உறவு அவருக்கு ரொம்ப இருந்தது. அந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவர் தினம் 3 வேளையும் ஜெபித்தார். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ராஜா பார்த்தா, ஐயோ தானியல் இருக்க மாட்டானே, தானியல், ஐயோ தானியல் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ராஜா கவலைப்பட்டார். ஒன்றும் பண்ண முடியல, தப்பிக்க முடியல. சரின்ட்டு கொண்டாந்து ராஜாவை என்ன பண்ணார், இந்த தானியெல்லாம் செய்தாங்க, சிங்க கேப்பில் போட்டாங்க. சிங்க கேப்பில் போட்டாலும் கத்தர் அவனோட கூட இருந்ததுனால, கத்தர் தானியலோடு கூட இருந்ததுனால கத்தர் அது ஒன்றுமே நடக்கலை. அந்த டச்சப் பண்ணல அந்த சிங்கங்க, பசியாக இருக்க மாற்றினா நாள் பட்டினியாக போட்டு தான் கோவப்படுத்தி வைப்பாங்களாம். டச்சே பண்ணல சிங்கம். அது என்ன செய்தானா, கத்தர் தூதரை கொண்டு அந்த பாய்கள்லாம் கட்டி போட்டார். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாருங்க கத்தரோட உறவு, கத்தரோட உறவு வந்ததுனால ஒரு விசேஷத்தை ஆவிய கத்தர் கொடுத்துருந்தாரு. அந்த விசேஷத்தை ஞானம் அவரோட கூட இருந்ததுனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, அதையா ஒரு எத்தனையோ ராஜாக்கள்லாம் மாற்றாங்க. எத்தனை பேர் மாறினாலும் அந்த போஸ்ட்லேருந்து அவன் செத்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த போஸ்ட்லேருந்து தானியலை மட்டும் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. கடைசி வரலாம் அந்த போஸ்ட்லேயே இருந்தார். நல்ல ஞானத்தினால தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள்லாம் கொடுத்தாரு அவருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஆகாரத்தினால கூட என்ன பண்ண மாட்டேன், நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணுறாரு. பாருங்க, தானியல் 1:8 தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஆகாரம் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல கொழுமையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ராஜ போஜனமே கொடுத்தாங்க. இந்த ராஜ போஜனம் கொடுத்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராஜ போஜனம் பண்ணவங்க அவங்க தேவர்களுக்கு பலியிட்டு அதை கொண்டாந்து கொடுப்பாங்களாம். நான் அதனால் தீட்டுப்பட மாட்டேன், அந்த திராட்சை ரசமும் எனக்கு வேணாம், அந்த போஜனமும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வெறும் பருப்பு காய் கொடுங்களேன், கீரைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். கேட்டால் அது ஒரு பெரிய தியாகம். இஸ்ரேல் தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக நான்வெஜ் தான் நிறையா இருக்கும். நான்வெஜ் தான் இருக்கும், மீனும் கறியும் பீஃபும் என்னென்ன இருக்குது, மட்டனும் எல்லாமே இருக்கும். அவங்க அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க அவங்க. ஆனால் கத்தருக்காக வேண்டி தியாகம் பண்ணி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வெறும் பருப்பு காய்ப்போன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 3 வருஷத்துக்கு அப்படியே சாப்பிட்டார். இப்படி தீர்மானம் பண்ணதுனால அந்த அதிகாரிகளில் தயவு கிடைத்தது மட்டுமல்ல, கத்தர் என்ன செய்தார்னா அவங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். பாருங்க, அந்த தானியல்லே ஒரு அந்த 1 எப்படி கத்தரை அவளை கனப்படுத்தினான்னு பாருங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவரை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அவளை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, ராஜ சமூகத்தில் நிற்கிறாங்க. நின்னாக்கா அவங்க போய் இன்னும் எப்படி பேசினா 10 மடங்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துக்கிறார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கத்தருக்காக நிற்போமானா, கத்தருக்காக ஏதாவது செய்யணும், தியாகம் பண்ணுவோமானா, கத்தரை நேசித்து அவருக்காக ஜீவிப்போம் நம்ம நினைப்போமானா, பாருங்க எவ்வளோ பெரிய விசேஷத்தை எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் ஜோசியர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை
ரொம்ப விசேஷ 10 மடங்கு சமத்தரை கண்டார் பாருங்க. இதுதான் காரணம். இப்போ தானியேலை போல நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளனா தேவனோடு அதிகமாக பழகும்போது, தேவனுக்காக ஜீவிக்கும்போது, தேவனுக்காக இப்படி பொருத்தனை பண்ணி நம்ம செய்யும்போது, தியாகம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தர் நம்ம நினைப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் இருக்குது பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. யார்? தானியேலை கூட இருந்தவங்க, அவங்க நண்பர்கள் 3 பேர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை வந்து, அந்த சோதனை என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த தேவரில் தான் நீங்கள் பெரிய சிலை வச்சாங்க. ஒரு பெரிய சிலையை வச்ச வந்து நேபுகாத் நினைச்சாரு, 60 முழ உயரமும் 6 முழ அகலமான மாகாணத்தில் இருக்க தூரா என்னும் சமபூரில் நிறுத்திட்டான். ஒரு சிலையை, பொற்சிலையை நிறுத்திட்டான். இதை வணங்கணும், நீங்கள் கண்டிப்பாக வணங்கி தான் ஆகணும். அப்படின்னாக்கா எல்லாம் ஊது வணங்குறாங்க. ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வணங்க மாட்டோம். வணங்கலைன்னா அக்கினி சூழலில் போடுவானா. எங்கள் தேவன் எங்கள் தப்பி வைக்க வல்லவராகிறார். அப்படி தப்பி வைக்காமல் போனாலும் நாங்கள் மாட்டாங்க, சிலைகளை வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. தைரியமாக நின்னாங்க. அவங்க கூட தானியேலை போட ரொம்ப கர்த்தரோடு அதிகமாக ஐக்கியமாக இருந்ததுனால, கர்த்தர் அவங்களுக்கு கூட அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அதே மாதிரி இப்போ நீங்கள் வணங்கலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அந்த அக்கினி ஜுவாலையில் போட்டுருவோம். அந்த அக்கினி ஜுவாலை 7 மடங்கு அதிகமாக்கிடுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஆக்குனாலும் பரவாயில்ல, நாங்கள் மட்டும் வணங்க மாட்டோம். நாங்கள் தப்பி வைப்பார் எங்கள் ஆண்டவர். தப்பி வைக்காமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஐயோ, அவ்வளோ அக்கினி 7 மடங்கு அதிகமாக்கிட்டாங்க. அதில் போய் நான் என்ன பண்ணுறது யோசிக்கவே இல்லை. தைரியமாக கர்த்தருக்காக நின்னாங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்து என்ன பண்ணாங்க, உடனே 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஃபுல்லாக தலையிலேருந்து கால் நல்லா ஃபுல்லாக கட்டிட்டு அவங்க என்ன பண்ண, பலசாலிகளை கூட்டம் தூக்கி போட சொன்னாங்க. பந்து போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டவங்க காலி ஆகிட்டாங்க ஆளுங்க. அவங்க போய் உள்ளே விழுந்துட்டு 3 பேரில் கூட ஒத்துது தேவசாயில உள்ள சுற்றுறாங்க. ராஜா கண்ணில் தெரிஞ்சு என்ன ஏதுன்னு பார்த்தா, வெளியில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அக்கினி வாசனை கூட அவங்க மேலே படல, கொஞ்சம் கூட வாசனை படல. அந்த மாதிரி கர்த்தர் அவங்க பாதுகாத்தார். இப்போது நம்ம இந்த விசேஷித்த ஞானத்தினால நம்ம இருக்கும்போது இது எப்படி வரும்னு சொன்னேன், அவருக்கு தான் ஞானம் இருக்குது. அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது, அவருக்காக ஜீவிக்கும்போது அந்த ஞானத்தினால கர்த்தர் நம்பியும் நடத்துவார். ஆசீர்வாதமாக நடத்தினார். பெரிய பதவிகளை வச்சுட்டாங்க. 3 பேரையும், தானியேலையும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர். எத்தனை ராஜாங்க வந்தாங்க போனாங்க, இவங்களை யாருமே அந்த போஸ்ட்லேருந்து அசைக்கவே முடியல. இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். நீ உன்னை ஞானின்னு நினச்சிக்காத, தீமை விட்டு என்ன பண்ண, விலகி நன்மை செய். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இந்த மாதிரி நீ நடப்பியானா அவர் ஞானத்தை உனக்கு கொடுத்து உனக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், எலும்புகளுக்கு ஊனமாய், அப்படின்னா சுக, பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். இப்போது இந்த விசேஷத்த ஞானம் உனக்கு தேவை. இது வேணும்னா அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அவரால் தான் அதை கொடுக்க முடியும். அப்போ உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ முடியும். நம்ம செபிக்கலாமா? உங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறையா. ஆண்டவரே துதிக்கிறப்பா, உங்களை துதிக்கிறோம். ஞானம் ரொம்ப முக்கியம்ப்பா. எதை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதின்னு வேதவசம் சொல்லுங்கப்பா. இந்த ஞானத்தை சம்பாதிக்க ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் உறவு கொள்ளும்போது, உம்மோடு இருக்கும்போது இந்த ஞானத்தை கர்த்தாவே தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் கொடுத்தீங்கப்பா. விசேஷத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்புனீங்கப்பா. அது போல் எங்களுக்கும் தாங்கப்பா. தானியேல் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருப்பான்ப்பா, எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்புங்க. நாங்கள் அது போல் ஒவ்வொரு கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே உம்மோடு உறவாட, வேதம் வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, முக்கியமாக இந்த ஞானத்தினால, இந்த விசேஷத்தை ஞானத்தினால எங்களை நிரப்புங்க. இந்த நாளெல்லாம் மோடு கூட நாங்கள் வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவளுக்கு நீங்கள் அருள் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. நம்ம தெரிந்து கொள்ளணும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் உம்மோடு உறவாடணும், உமக்கா ஜீவிக்கணும். அப்பொழுது நீங்கள் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.